सदैकपत्नीव्रतमप्रमेयं शिष्टं सदाचारयुतं प्रशान्तम् असद्वचोस्पृष्टममर्त्यसेव्यं कथासरो रक्षकमाश्रयामः। या रामनाम्नि मनसा वचसा चलीना पुष्पे यथा भ्रमरिका सततं निमग्ना चेतोमुखी क्षितिगतां रघुपुङ्गवस्य तां मैथिलीं मम गुरुं शरणं प्रपद्ये। जानकीकान्तस्मरणं। நேற்றைய தினம் கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் பார்த்தோம். ஜகாம லங்காம் மனசா மனஸ்வி என்று பார்த்தோம். லங்கைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மனசாலே லங்கையை அடைஞ்சிட்டாராம். அது எப்படி அப்படின்னா, லங்கைக்கு எப்படி போகிறது, எப்போ போகிறது, எந்த மாதிரி போகிறது, எந்த ரூபத்தை தரிச்சுண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளானிங்கும் பண்ணிட்டு கிளம்புறாராம். எப்போவுமே ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அது உடனே பண்ணோன்னாலுமே ஒரு 2 செகண்டாவது என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிட்டா தான் பண்ண முடியும். இல்லாமல் எதுவுமே பிளானே இல்லாமல் ஓ நான் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் தெரியாது அப்படிங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புறாராம். இதை சுந்தரகாண்டத்தில் முழுக்கவே பார்க்குறோம் நம்ம. முதல்ல பிளானிங், அப்புறம் ஆக்ஷன், பிளானிங் ஆக்ஷன், பிளானிங் ஆக்ஷன். எந்த சமயத்தில் கூட அப்படின்னா சிம்மிக்க ஹனுமானுடைய சாயையை பிடிச்சி இழுக்கிறா அப்படிங்கும் பொழுதும் எங்கேயோ நம்மளுக்கு என்னவோ நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னு முழுக்க முழுக்க பிளானிங்லேயே ஓடுறது. நிறையா சாலிலிக்கி சுந்தரகாண்டத்தில் தான் சாலிலிக்கியே பார்ப்போம் அப்படின்னு அப்பா சொல்லுவா. நிறையா இந்த மாதிரி சாலிலிக்கிலேயே ஓடுறது அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் எல்லாம் பிளான் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது. அந்த மாதிரி இங்கேயும் ஹனுமான் எப்படி லங்கையை அடையிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறார். அங்கே லங்கையை அடைஞ்சதுக்கப்புறமா லங்கையில் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ முதல்ல எப்படி லங்கையை அடையிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவர் தத்தோ ராவணநீதாயாः சீதாயாः சத்ருகர்ஷணः ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்ம வானரः சமுதக்ரசிரோ கிரீவः கவாம் பதிரிவா பபோ. மனசில் பிளான் பண்ணிகிட்டே இருந்தவர் கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாராம். எப்படி கிளம்பலாம் அப்படின்னா, சாரணர்கள்லாம் எந்த திசையில் எந்த மார்க்கத்தில் போவாளோ அந்த மார்க்கத்தில், அதாவது ஆகாஷ மார்க்கமாக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். மேலே ஆகாஷ மார்க்கமாக கிளம்புறார். கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாய் டிஃபோக்கஸ், கொஞ்ச நாய் அப்படி நடக்கிறாராம் அந்த மலையிலேயே. மலைக்கு மேலே மலையாக நிற்கிறார் இல்லையா, கொஞ்ச நாய் இப்படி நடக்கிறார். முழுக்க 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 அப்படியே ஃபோக்கஸில் பிளான் பண்ணி அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தவர் இப்படி கொஞ்ச நாள் நடக்கிறாராம். அப்புறம் திரும்பியும் அடுத்தது தன்னுடைய ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் இருக்கிற அந்த சக்தி, அந்த சத்தை கொண்டு தன்னுடைய பிராணங்களில் நிறுத்துறார். ருரோத ஹிருதயே பிராணான திரும்பி ஃபோக்கஸ், திரும்பியும் அதே சமயத்தில் டிஃபோக்கஸ். ஆகாஷம் அவளோ கையன்னு. ஃபோக்கஸ்னால் கான்சன்ட்ரேஷன், டிஃபோக்கஸ்னால் அப்படியே எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்போ இருக்கோ அந்த இடத்துக்கு சம்யமம் என்று பேர் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். திரயம் ஏகத்திர சம்யமஹா அப்படின்னு பதஞ்சலி. அதாவது இது ரெண்டும் எப்போ சேரறதோ அந்த இடத்துல சித்திகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இங்கே ஆகாஷ கமனம் அப்படிங்கிறதே சித்தி தான். அதை ஏற்படுத்துறதுக்காக எல்லா பிராணங்களையும் கொண்டு, அதை எல்லா சக்தியையும் கொண்டு அதை ஹிருதயத்தில் வச்சு அதை அவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஆகாசத்தை பார்க்குறார். அது எக்ஸ்பேன்ஷன். ஃபோக்கஸ் டிஃபோக்கஸ் ஒரே இடத்துல நடக்கிறது. உடனே குபீல்னு பாயறார். அப்படி ஆகாசத்தில் கிளம்புறார். கிளம்பும் பொழுது என்னன்னா, யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஷசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி இலங்காம் ராவண பாலிதாம். எப்படி ராமபாணம் சத்ருக்கள்கிட்ட போய் சத்ருக்களை கொய்யாமல் வராதோ அந்த மாதிரி நான் போய் சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சஹ சீதையா,
சர்வதா நான் வேலையை செஞ்சுட்டு தான் வருவேன் என்று சொல்கிறார். அதாவது இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியும் எல்லா வானரர்கள்லாம் அப்படியே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு இருக்கிற வானரர்கள்லாம் மோட்டிவேட் பண்ணி விட்டு கிளம்புறார். அப்படி தான் நான் திரும்பி வரதான் வருவேன், சீதையோடு தான் வருவேன். சீதை எங்கே அப்படி, சீதை லங்கையில் இல்லை அப்படின்னா எதிவா திருதுவே சீதா, நான் 3 உலகத்துலேயும் போய் தேடுவேன். நத்ரக்ஷாமி அகிருதஸ்ரமஹா பத்வா ராட்சசராஜானம் மானயிஷ்யாமி ராவணம். அப்படி 3 உலகத்துலேயும் சீத்தை கிடைக்கலன்னா நான் லங்கையே என்னோட வாளால் கட்டி கொண்டு வந்து ராமருடைய சரணங்களில் போட்டுருவேன் அப்படின்னு ஹனுமான் ஒரு கர்ஜனை பண்ணி குபீல்னு பாயறார். அப்படி பாயும் பொழுது அந்த மலையில் இருக்கிற மரங்கள்லாம் வேரோடு அறுத்துண்டு வருதான். எப்படி ஒரு பந்து போயின்னு இருந்தா அவரோட பந்துலாம் ஆத்தங்கரை வரைக்கும் வருவாளோ அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஹனுமானோட இப்படி வந்து அப்படியே சமுத்திரத்தில் விழுறதான். இது ஹனுமான் கிளம்புறத பார்த்து அங்கே இருக்கிற மலையில் இருக்கிற சிம்மங்கள்லாம் பயந்துண்டு தன்னுடைய குகைக்குள்ளே போகிறதான். சர்ப்பங்கள்லாம் இப்படி பார்க்கறதான், என்ன நடக்கிறது அப்படின்னு, ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கறதான். அங்கே இருக்கிற ரிஷிகள்லாமும் பார்க்குறா. இப்படி ஹனுமான் குபீல்னு பாய இப்படி ஆகாச மார்க்கத்தில் போயின்ட்டுருக்கார். போயின்ட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மலை வருதான், மைனாக்க மலை. அந்த மைனாக்க மலை வருது. அந்த மைனாக்க மலையை பார்க்குறார். ஆனால் தன்னுடைய வேகத்தில் என்ன ஆறுது, அந்த மைனாக்க மலையும் தன்னுடைய வக்ஷஸ்தலமும் உராய் சென்று மைனாக்க மலை கீழே விழுதான் அவர் மேலே போயிட்டாராம். இதை பார்த்து இந்த மைனாக்க மலைக்கு ப்ரௌடாக இருந்தான், நல்ல கர்வம் ஏற்படுறதான். வச்சா அப்படின்னு கூப்பிட்டுட்டே கீழே விழுறது மலை. திரும்பியும் யாருடா நம்மளை யாரோ வச்சான்னு கூப்பிட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறார். அப்புறம் அவருக்கே ஞாபகம் வருது, ஏதோ ஒன்று நம்ம மேலே உராய் சென்று விழுந்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தன்னுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி பின்னாடி வராராம். பின்னாடி இப்படி பார்த்துட்டே இருந்தால் அந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்துண்டு இந்த மைனாக்க மலை உள்ளேந்து வெளில வருதான். வெளில மலை பேச ஆரம்பிக்கிறது. ஹனுமன்னு அதிதி கில பூஜார்ஹா பிராகிருதோபி விஜானதா தர்மம் ஜிக்ஞாசமானேன கிம்புனஸ்துவா திருஷோ மகான். ஏதோ ஒரு அதிதி நம்ம ஆத்துக்கு வந்தாலே பூஜை பண்ணணும் அப்படின்னு சனாதன தர்மம். அதுவும் எப்பேற்பட்ட நீங்கள் வந்திருக்கேள், உங்களை பூஜிக்காமையா? சமுத்திரராஜன் என்னை அமைச்சிருக்கார். சமுத்திரராஜன் ராமருடைய மூதாதையர்களுக்கு ரொம்ப கடன்பட்டவர். அவள் தான் சமுத்திரத்தையே கொண்டு வந்தாங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். மேலும் நான் உங்கள் அப்பாவுக்கு கடன்பட்டவன். உங்கள் அப்பா தான் என்னை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளினான். எப்போ அப்படின்னா, இந்திரன் இந்த மலைகள்லாம் அந்த காலத்தில் பறந்துட்டு இருந்துதான். அந்த மலைகளுடைய ரக்கைகள்லாம் வெட்டினானா இந்திரன். அந்த சமயத்தில் என்னை காப்பாற்றுறதுக்காக என்னை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளினான். அதனால நான் உங்கள் அப்பா கடன்பட்டவன் என்று சொல்கிறார். இது மேலே சொல்கிறார், அதனால நீங்கள் கொஞ்சம் விஷ்ராந்தி இங்கே எடுத்துண்டு பழங்கள்லாம் சாப்பிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்னமோ ஹனுமான் குஹக்கலையாம். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் ராமர் சீதே 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 என்று ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறார், சீதைக்காக உயிரையே விடுறார். அந்த பக்கம் சீதாதேவி எப்படி இருக்கான்னா, ராமருக்காக உயிரையே விட்டு ராமருக்காக தன்னுடைய உடம்பு, தன்னுடைய உயிர், தன்னுடைய உள்ளம் எல்லாத்தையும் ராமருக்காகவே கொடுத்து அங்கே ஆகாரம் இல்லாமல் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. நடுவில் நம்மளுக்கு மட்டும் என்ன விஷ்ராந்தி அப்படின்னு தான் அவருக்கு உள்ளம். ஆனால் அதை வெளில சொல்லாமல் வேறு மாதிரி சொல்கிறார். அதை அப்படியே வெளில சொன்னால் அவருக்கு ஹர்ட் ஆகுங்கிறதுக்காக சொல்கிறார். நான் திரும்பி வரும்பொழுது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிகரங்களை தொட்டுட்டு மேலே கிளம்பிட்டாராம். இப்படி 2வது ஆச்சரியத்தை தேவர்கள்லாம் பார்க்குறோம். முதல் ஆச்சரியம் என்னென்னா, சமுத்திரத்தை கடக்கிறேன்னு கிளம்பினதே ஆச்சரியமா. இப்படி 2வது ஆச்சரியத்தை தேவர்கள்லாம் பார்க்குறா. சரி, நம்ம எதா பண்ணலாம் அப்படின்னு நினச்ச தேவர்கள் அங்கேருந்து சுரசா என்கின்ற நாகமாதாவை போய் பிரார்த்திக்கிறா. நீங்கள் கொஞ்ச நாழி ஹனுமானுக்கு ஒரு ஹர்டில் ஆகுங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறா. இப்படி தான் பிரார்த்திக்கிறா. சுரசா அங்கேருந்து வரா. சுரசா ஹனுமானை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா.
இந்த பக்கமாக போகிறவா எல்லாரும் என் வாய்க்குள்ளே போயிடணும் என்று எனக்கு பிரம்மாட்டேந்து வரேன், நல்ல வரேன். வருஷக்கணக்காக தபஸ் பண்ணி பிரம்மாட்டேந்து என்ன வரேன்னா ரோட்டில் போகிறவாள்லாம் வாய்க்குள்ளே போகணும் அப்படின்னு வரேன். இங்கே வந்து ஹனுமான் பார்த்து சொல்கிறார், அப்படியாம்மா, ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே சீதைக்கும் ராமருக்கும் கடன்பட்டவா தான். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்காக, இந்த உலகம் நன்னா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும் என்று நினச்சிண்டு எல்லாருமே நினைப்போம். ஆனால் அதுக்காக வேலை செய்யறது, அதுக்காகவே உயிரை கொடுத்து வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் உலகத்துலேயே உண்டுன்னா அது ராமர் தான். அந்த ராமர் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள் சீதை தான். நம்ம ஏதோ சீதைக்கும் ராமருக்கும் ஏதோ ஒன்று பண்ணால் அது உலகத்துக்கே பண்ணா மாதிரி. அதனால நம்ம எல்லாருமே சீதாராமாளுக்கு கடன்பட்டவா தான். அதனால் கொஞ்ச நாள் எனக்கு நீங்கள் இடம் விட்டேன்னா நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார் மெதுவாக. ஆனால் சுரசா சொல்கிறா, இல்லவே இல்லை, பிரம்மாவுடைய வரன் இப்போ பூர்த்தி ஆய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹனுமான் பார்க்குறார், என்னை விழுங்க முடிஞ்சால் விழுங்கும் என்று சொல்லி தன்னுடைய ரூபத்தை பெருசு பண்ணுறார். இவர் பெருசாக சுரசா வந்து இன்னும் தன்னுடைய வாயை பிளக்க, இவர் இன்னும் பெருசாக, இவ இன்னும் பிளக்க, அவர் இன்னும் பெருசாக, இவ இன்னும் பிளக்க, கடைசியாக இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுவார் அப்படின்னு இப்படி சுரசா பார்த்துட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு கட்டவரல் பிரமாணமாக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளில வந்துட்டாராம். வெளில வந்து கையை கூச்சுண்டு சுரசியை பார்த்து சொன்னார், பிரவிஷ்டோஸ்மிஹி தே வக்தம் தாக்ஷாயணி நமோஸ்துதே கமிஷ்யே எத்திர வைதேகி சத்யஷாசீத்வரஸ்தவ. அம்மா, உங்களுடைய வரம் சபலமாகணும்னு சொன்னேன். உங்களுடைய வரம் என்னன்னா வாய்க்குள்ளே போயிட்டு வெளில வரணுங்கிறது தான், வாய்க்குள்ளே போகணுங்கிறது தான். நான் வந்து வாய்க்குள்ளே போயிட்டேன், இப்போது எனக்கு இடம் விடுங்கோ அப்படின்னு சொல்கிறா. உடனே சுரசியும் நீங்கிறா. மேலே ஹனுமான் தன்னுடைய யாத்திரையை தொடங்குறார். இந்த ஆச்சரியத்தையும் பார்க்குறா தேவர்கள்லாம். அடுத்த சிம்மிகா அப்படிங்கிற ஒரு ராட்சசி. இதை வந்து இந்த ராட்சசியை பற்றி சுக்ரீவன் கிஷ்கிந்தா காண்டத்திலேயே சொல்கிறார். நீங்கள் தெற்கு சமுத்திரத்தை தாண்டும் பொழுது ஒரு ராட்சசி இருப்பா. அவளுக்கு என்ன மாதிரி சக்தின்னா சாயாகிராகியம். இந்த சாயையை பிடிச்சி இழுத்தா அந்த ரூபமே கீழே வந்துருமா, அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டா அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு ராட்சசி அந்த சமுத்திரத்துக்குள்ளே இருக்கா, ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருக்கார் சுக்ரீவன். இவ இப்படி பிடிச்சி இழுத்தோடனே இங்கே யோசிக்கிறார், இவ தான் சுக்ரீவன் சொன்ன அந்த ராட்சசியோ அப்படின்னு நினச்சிக்கிறார். எங்கேயோ நம்ம பலம் குறையிறதே அப்படின்னு பார்க்குறார். அங்கே அவளுடைய வாயை பிளந்து வச்சுண்ட அப்படி பிடிச்சி இழுக்கிறாளா, அதில் இருக்கிற கத்தி போன்ற நாக்கோ அதில் இருக்கிற கூரையான பற்களோ எதுவுமே தெரியலையா அவருக்கு. என்ன தெரிஞ்சுதான், அதுக்கும் மேலே இருக்கிற மர்மங்கள்லாம் தெரிஞ்சுதான். நேர உள்ள குபீர்னு பாஞ்சு அந்த மர்மங்களை பிளந்துண்டு வெளில வந்தார். இதை பார்க்குறா தேவர்கள்லாம். ராகு முகத்துலேருந்து சந்திரன் வெளில வந்த மாதிரி இருக்குது. இப்படி வெளில வந்ததும் தேவர்கள்லாம் புகழரா. எஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ந ஸ்வகர்மசுன சீததி. யாருக்கு இந்த 4 உண்டோ, அதாவது திருதி, திருஷ்டி, மதி, தாக்ஷ்யம் என்ற 4. திருதி அப்படின்னா தைரியம், திருஷ்டி அப்படின்னா பார்வை. திருதி தைரியம், ஐயோ இப்போ பிடிச்சி இழுக்கிறாளே அப்படின்னு ஒரு பயம் வந்துடல, தைரியமாக இருக்கார். திருஷ்டி பார்வை எல்லாத்தையும் விட்டு அவளோட மர்மங்கள் தான் தெரியறது. மதி உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியராக தெரியறது. உடனே என்ன பண்ணலாம், நான் பிளான் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படியா பிடிச்சி இருக்கிறாளா, எப்படி பிளான் பண்ணுறது, என்ன ரூபத்தில் போகிறது, எப்போ போகிறது அப்படின்னு யோசிக்கலையாம். உடனே பிளானிங், உடனே ஆக்ஷன் நடக்கிறது அங்கே. ஆனால் பிளான் பண்ணுறாரு, அங்கேயும் பிளான் பண்ணுறார். ஆனால் பிளான் பண்ணுறதே தெரியாமல் பிளான் பண்ணுறாராம். அப்போது மதி இருக்குது அவருக்கு. தாக்ஷ்யம், பிளான் பண்ணியாச்சு, அந்த பிளானை வந்து என்னால் ஆக்ஷனில் கொண்டு வர முடியாது, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த ஆக்ஷனில் கொண்டு வர கேப்பபிலிட்டியும் இருக்கணும். அந்த தாக்ஷ்யமும் இருக்குது. இந்த 4 எவனுக்கு உண்டோ அவன் வந்து எந்த காரியம் பண்ணாலும் அது வந்து சபலமாகும் என்று தேவர்கள்லாம் புகழறா.
இப்படி ஹனுமான் நேராக வந்து திரிகூட்ட மலையில் இறங்குறார். திரிகூட்ட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோதர்ஷக. இவ்வளோ நாய் பறந்து வந்தது. அதுலேயும் யோசிக்கிறாராம், இவ்வளோ 100 யோஜனை தான் தாண்டி வந்திருக்கேன், என்னை கொடுத்தா 1000 யோஜனை கூட தாண்டுவேன் அப்படின்னு யோசிக்கிறார் முதல்ல. அப்புறம் தன்னையே சமாளிச்சுண்டார், யோசிக்கிறார். அப்புறம் திரும்பியும் இல்லை மேலே நம்ம காரியத்தை யோசிக்கணும் அப்படின்னு திரும்பி கொண்டு வந்துக்கிறார். அடுத்த லங்கையை பார்க்குறார். லங்கை எப்படி இருக்கான்? லங்கை வந்து நல்ல ராட்சசர்களால் அப்படியே சூழப்பட்டு இருக்கான். உள்ளேயே நுழையவே முடியாது. இந்த லங்கைக்குள்ளே வாயு கூட விசா இல்லாமல் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி அப்படி நுழையவே முடியாது அந்த லங்கை. அப்படி இருக்கிற லங்கைக்குள்ளே ராமர் தான் இங்கே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணுறார் இங்கே ஹனுமான். அப்புறம் தன்னையே சமாளிச்சுண்டார். இன்னும் நம்ம இப்படி யோசிக்கிறோம், நம்ம வந்து ராமருடைய பராக்கிரமம் தெரிஞ்சவா தான், ராமரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மேலே யோசிக்கிறார். இப்படி இருக்கிற லங்கை இதுக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படின்னா, ராத்திரி வேளையில் இந்த ராட்சசாலாம் இவ்வளோ இப்படி ரட்சிக்க மாட்டா. அந்த டைமாக நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம், அதுவும் பூனை மாதிரி ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ராத்திரி வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கார். ராத்திரி வருது, சந்திரோதயம் ஆறுது. சங்கப்பிரபம் க்ஷீரமிருணாளவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சஹரிப்ரவீரஹ பொப்ளூயமானம் சரசீவஹம்சம். சங்கப்பிரபம் ஒரு சங்கு மேலே போய் உக்காண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். க்ஷீரம் ருணாள வர்ணம், பால் ஏடை இங்கேண்டு திரண்டு போய் மேலே வந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திரன். ஹம்ச பக்ஷி இங்கேருந்து பறந்து போய் அந்த சந்திரமண்டலத்தில் போய் உக்காந்துட்ட மாதிரி இருக்குது அந்த சந்திரனை பார்த்தா அப்படின்னு. அப்படி சந்திரனை ரசிச்சுட்டே இருந்தவர் திரும்பியும் யோசிக்க ஆரம்பித்தார். நம்ம சந்திரனை ரசிக்க வரல, ராமச்சந்திரனுடைய கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தன்னையே சமாளிச்சுண்டார். மேலே பூனை அளவுக்கு சின்ன வடிவை எடுத்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு வரார் லங்கைக்குள்ளே. இந்த சமயத்தில் அடுத்த ஹர்டில் வருது. இங்கே லங்கையே ஒரு பெரிய ரூபத்தை அணிஞ்சுண்டு ராட்சசியாக வரா. ஹனுமானை பார்த்து பேச ஆரம்பித்தா. யாருடா அது? நானா? டூரிஸ்ட்டு. அது சரி, எதுக்கு லங்கைக்கு வந்திருக்க? அதுவா, லங்கா இஸ் த ரிச்சஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டுன்னு கேள்விப்பட்டேன். லங்கையை போல் ரிச்சு எந்த உலகத்துலேயே எந்த சிட்டியும் கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்திருக்கேன் அப்படின்னாராம். அது சரி, வரதான் வந்த, எதுக்கு ராத்திரி வேளையில் வந்த? நான் ராத்திரி வேளையிலாம் வரல, நான் வரும்பொழுது ராத்திரி ஆயிடுத்து. அதெல்லாம் சரி, இப்போ உள்ளே போக முடியாது அப்படிங்கிறா. இவ்வளோ நாய் அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசின்னு இருந்ததே பெரிய விஷயம். பார்த்தார், மேலே போயின்ட்டுருக்கார் அவர் பாட்டுக்கு. இவ பார்த்தா, நான் சொல்கிறத மீறி நீ உள்ளே போகிற அப்படின்னா 2 கையும் இப்படி கோத்துண்டு அப்படியே போடலாம் அப்படின்னு இப்படி வந்து அடிக்கிறான். அடிச்சதுலேயே அப்படியே சட்னி ஆகிடுவார் நினச்சின்னு இருக்கான். இவ கையை எடுக்க அவர் வளர்ந்துட்டே போகிறார். அவர் வளர்ந்தோன்னே இவ லோ ப்ரொஃபைல் அது அப்படின்னாலாம். இப்போ வந்து இவளையோ அடக்காமல் உள்ளே போக முடியாது. நானே உள்ளே போனால் திரும்பி அடிப்பா, நான் உள்ளே போகலன்னா காரியம் ஆகாது அப்படின்னு இதுக்கு தான் நியூசன்ஸுன்னு பேர் அப்படின்னு சொல்லுவா அப்பா. எப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சார். அப்புறம் இவளை பார்த்து, சரி ஏதாவது பண்ணாதான் இவ கொஞ்சம் அடங்குவா அப்படின்னு தன்னுடைய வலது கை இல்லாமல் இடது கையை எடுத்து அதில் இருக்கிற சில விரல்களால் இப்படி தட்டுறாராம். அதுலேயே இப்படி உருண்டு போய் விழுந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்பாடா அப்படின்னு பார்க்குறா. நீங்கள் போங்க, உங்களுடைய ஊர் தான், நீங்கள் போகலாம். எனக்கு வந்து பிரம்மா ஒரு வரன் கொடுத்துருந்தார், அது முன்னாடி சாபமாக இருந்தது, இப்போ வரனாக மாறிடுது.
எப்போ ஒரு வானரன் என்னை ஜெயிப்பானோ அப்போது வந்து ராட்சசர்கள்லாம் இங்கே ராவணன் இங்கே போயிடுவான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வரன் அப்படின்னு சொல்கிறா. மேலே ஹனுமான் மேலே போகிறார், உள்ளே போகிறார். தன்னுடைய வலது காலை உள்ளே எடுத்து வச்சு உள்ளே போகிறாராம் லங்கைக்குள்ளே. இடது கால், இடது லெஃப்ட், இடது கால் உள்ளே வச்சு போகிறார். இடது காலை உள்ளே வச்சு லங்கைக்குள்ளே போகிறார். அங்கே பவனத்துக்கு பவனமாக இங்கேயும் அங்கேயும் தேடுறார், சீத்தையை தேடுறார். அதே சமயத்தில் இங்கே ஒவ்வொரு பவனமாக ஒரு சில பல ஸ்லோகங்கள்லாம் எந்தெந்த பவனம்லாம் போனார் அப்படின்னு வருது. விபீஷண பவனம், விபீஷண பவனத்துலேருந்து அங்கே இந்திரஜித் பவனம், இந்திரஜித் பவனத்துலேருந்து அங்கே யக்ஞசத்ருவோட பவனம், யக்ஞசத்ருவோட பவனத்துலேருந்து சூரியசத்ருவோட பவனம். இதே மாதிரி ஒவ்வொரு பவனத்துலேருந்து பவனமாக போயிட்டே இருந்தவர் திடீர்னு அந்த ராவண பவனத்துக்கு வந்து சேர்ந்தார். உள்ளே வந்து பார்க்குறார். அந்தப்புறம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அங்கே பல ஸ்திரீகள் இப்படி படுத்துன்னு இருக்காளாம். எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். அங்கே ஒரு இடத்துல அப்படியே ஏதோ லைட்டே இல்லாமல் லைட்டு போட்ட மாதிரி இருக்கான். அப்படி அங்கே வந்து பார்க்குறார். அங்கே பார்த்தா ராவணன் படுத்துன்னு இருக்கான். அவனுடைய தேஜஸ் எப்படி இருக்கான், தீபமே தேவையில்லையாம். அப்படியே அவனோட தேஜஸே அந்த ரூமை பிரகாசமாக்கிடுமா. ஹனுமான் முதல் தடவை ராவணனை பார்க்குறார். இப்படி இருக்கானே இந்த ராவணன் அப்படின்னு யோசிச்சுட்டார். மேலே கண்டினியூ பண்ணி தேடுறார். சரி, அடுத்தது வந்து அவருடைய ராவணனுடைய ஜேஷ்ட பத்னி அங்கே படுத்துட்டுருக்கா, மந்தோதரின்னு பேர். அவளை பார்க்குறார் ஹனுமான். அவளை பார்த்தோன்னே அவள் எப்பேற்பட்டவன்னா அவளை பார்த்து இவ தான் சீத்தைன்னு நினச்சின்ட்டார் ஹனுமான். அப்பேற்பட்டவளா மந்தோதரி. பார்க்குறார். பார்த்தோன்னே சீதை கிடச்சிட்டா அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்தது. ஆஸ்போட்டயாமா சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோஹன்னு நிபபாத பூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். ஒரு ஆஸ்போட்டனம் பண்ணிண்டாராம். தன்னையோட வாள் எடுத்து முத்தம் கொடுத்துட்டார். இங்கேயும் இங்கேயும் போகிறார், உற்சாகமாக இருக்கார். கொஞ்ச நாய் பஜனை பண்ணார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னார். அப்புறம் அங்கே ஒரு ஸ்தம்பம் இருந்தது, மேலே ஏறினார். டக்குன்னு கீழே குதிச்சார். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறவர் திடீர்னு யோசித்தார், இல்லையே சம்திங் இஸ் ராங். சீத்தையாக இருந்தால் இப்படி ஒரு நல்ல பட்டு மெத்தலை இப்படி பருத்துண்டு, அதுவும் தாம்பூலங்கள்லாம் போட்டுண்டு திவ்யாபரண பூஷித்தையாக இப்படி பருத்துன்னு இருக்க மாட்டாளே ராமர் இல்லாமல் அப்படின்னு யோசிக்கிறார். ஓகே, ஸோ இது சீத்தை கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து மேலே கண்டினியூ பண்ணுறார். சீத்தை எங்கேன்னு தேடலான்னு. அங்கே ஒரு போஜனாலயம், அதுக்குள்ளே நுழையிறார். அங்கே வந்து நிறைய என்னெல்லாமோ இருக்குது, ஊர்வன பரப்பனை எல்லாம் இருக்குது. ஏதோ மயில் ஊர்கா, அப்புறம் மானை வந்து மயிலோட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் என்னவோ இருக்குது. அது ஒரு சர்க்கம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் வால்மீகி. இப்படி என்னெல்லாமோ இருக்குது, அதெல்லாமும் பார்க்குறார். பார்த்துட்டு எங்கேயுமே இன்னுமே விடுறதுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படிங்கும் பொழுது வந்து உட்காந்துக்கிறார் ஒரு இடத்துல. செக் பண்ணிக்கிறார் அவரே, இல்லை எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா, நம்ம எங்கேயாவது விட்டோமா அப்படின்னு. இல்லை, கடைசியாக இல்லவே இல்லை அப்படின்னதும் அங்கேருந்து வந்து உட்காந்துக்கிறார். சதுரங்குல மாத்ரோப்பி நாவகாஷா சவித்தியதே. லங்கை எவ்வளோ பெரிய ஊர், அந்த லங்கையில் 4 விரல் கூட மிஞ்சலையான் இடம். அப்படி தேடியாச்சு, சீத்தை இல்லை. அப்போது சீத்தை எங்கே இருக்காளோ, சீத்தைக்கு என்ன ஆச்சோ என்னன்னு தெரியலையே. இவ்வளோ நாழி அடடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஆனால் சீத்தை கிடைக்கலையே அப்படின்லாம் யோசிக்காதவர் இப்போது கொஞ்சம் கூட இடம் இல்லை அப்படின்னோடனே யோசிக்க ஆரம்பித்தார். சீத்தை எங்கே இருக்காளோ, நான் சீத்தையை பார்க்கவே இல்லையே. பை சான்ஸ் சீத்தை அங்கேருந்து இங்கே வந்து இந்த ராமர் இல்லாத விரகத்திலையே போயிட்டாளோ, இல்லை ராவணனே கொலை பண்ணிட்டானோ, இல்லை ராவணன் இல்லை அந்த ராட்சசிகள்லாம் சுற்றி இருந்திருப்பா இல்லையா, அவள்லாம் ஏதாவது பண்ணிட்டாளோ, என்ன ஆச்சு சீத்தைக்கு, எங்கே இருப்பா?
ஏன்னா நான் இப்போ எதுவுமே இடம் இல்லை, சீத்தை இல்லை. நான் இப்போ தேடின வரைக்கும் சீத்தை இல்லை. அப்போது சீத்தை இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சம்பாத்தி சீத்தை இங்கே இருக்கிறதா சொன்னார். அப்போ சீத்தை எங்கே இருக்காளோ? இப்போ நான் சீத்தை இல்லைன்னு கொண்டு போய் திரும்பி ராமர்கிட்ட போய் சொன்னேன்னா இங்கே திரும்பி பிளானிங் 2 சர்க்கத்துக்கு பிளான் பண்ணுறார். நான் இப்போ கொண்டு போய் சீத்தை இல்லைன்னு ராமர்கிட்ட சொன்னேன்னா ராமர் உயிரை விட்டுருவார். ராமர் உயிரை விட்டா ராமரே உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற லக்ஷ்மணர் உயிரை விட்டுருவார். ராமலக்ஷ்மணால் திரும்பி 14 வருஷம் கழித்து வரல அப்படின்னு பரதன் உயிரை விட்டுருவார். பரதன் இல்லாமல் சத்ருக்னன் உயிரை விட்டுருவார். பரதன் சத்ருக்ன ஆண்டி தான் ராஜமாதாக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி 3 பேரும் உயிரை விட்டுருவா. அங்கே இருக்கிற ஜனங்கள், அயோத்தியா ஜனங்கள்லாம் ராஜா இல்லை அப்படிங்கிறதுனால உயிரை விட்டுருவா. இங்கே ராமர் தன்னுடைய நண்பன், அவருக்கு பிரதி செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப நன்றி தெரிஞ்சவரான சுக்ரீவன் உயிரை விட்டுருவார். சுக்ரீவன் போயிட்டார் அப்படின்னா அங்கே சீனியர் மோஸ்டான வானர்கள்லாம் உயிரை விட்டுருவா. சுக்ரீவன் இல்லாமல் சுக்ரீவனுடைய பத்னி ஆகிய ரும, தாரா 2 பேருமே உயிரை விட்டுருவா. அம்மா அப்பா 2 பேருமே இல்லைன்னா அங்கதன் உயிரை விட்டுருவான். இப்படி யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கார். அப்புறம் கடைசியாக யோசித்தார், இவ்வளோ பேரும் உயிரை விடுறதுக்கு நம்ம ஒருத்தர் காரணமாகிடுவோம். அதனால என்ன அப்படின்னா நம்ம உயிரை விட்டுடலாம். நம்ம திரும்பி போக வேண்டாம், சீத்தை இல்லைங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். எப்படி உயிரை விடலாம் அப்படின்னா யோகம் பண்ணி இப்படி சமாதியிலேயே உயிரை விட்டுடலாம். இல்லைன்னா இந்த சமுத்திரத்துக்கு நம்மளுடைய சரீரத்தை அர்ப்பித்தோன்னா அந்த சமுத்திர ஜந்துக்கள்லாம் நம்மளை சாப்பிட்றோம், அவளுக்காக உயிரை விட்டுடலாம். இப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கார். அப்புறம் கடைசியாக அவருக்கு ஏதோ தோணித்து, நம்ம கிளம்பும் பொழுது எல்லா தேவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணோம். சூரியனுக்கு, பிரம்மாவுக்கு, இந்திரனுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணோம். ஆனால் ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணல. யாருக்கு அப்படின்னா நம்ம தேட போகிறோமோ ஒருத்தர், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணல, அந்த தேவதைக்கு நமஸ்காரம் பண்ணல அப்படின்னு நினச்சிண்டார். தன்னுடைய கண்ணை மூடிண்டு சீதைக்கு ஒரு கோவில் கட்டுறாராம். இங்கே அறம் கொண்ட ராமா போற்றி, அருமை இளையவன் போற்றி, திருமகளாம் கற்பின் வடிவம் நிலமகள் போற்றி போற்றி, சந்திர சூரியர் போற்றி, மித்திர வருணர் போற்றி, ருத்திர நான்முகன் போற்றி, சூரிய தேவனே போற்றி. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யோ, நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யः. இந்த கோவிலில் எப்படின்னா சீத்தை தான் முக்கியமான தேவதை. சீதைக்கு துவாரபாலகாலாக ராமலக்ஷ்மணாள், அதுக்கு பரிவார தேவர்களாக மிச்ச எல்லா தேவர்களுமா இப்படி ஒரு கோவில் கட்டுறார். அந்த சீத்தையை தியானம் பண்ணிகிட்டே இருந்தவர் மெதுவாக கண்ணை திறந்தார். திடீர்னு ஒரு அசோக வனம் தெரிஞ்சுது. அட, நம்ம இதை தேடவே இல்லையே அப்படின்னு நினச்சிண்டாராம். குபீல்னு பாஞ்சார், அசோகவனத்துக்குள்ளே பாஞ்சார். இவர் பாயிற வேகத்துக்கு மரத்துக்கு மரம் பாயிறாரா, இவர் பாயிற வேகத்துக்கு அங்கே இருக்கிற பட்சிகள்லாம் இப்படி தூங்கிகிட்டே இருந்ததும் இப்படி முழிச்சு பார்த்து தான், ஐ வசந்தம் திரும்பி வந்துடுது, வசந்தைத்தி மேனிரே அப்படின்னு திரும்பி தூங்கி போயிட்டான். இப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறார். அங்கே அசோகவனம் எப்படி இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரார். இப்படி மரத்துக்கு மரம் பாஞ்சுட்டே வர ஹனுமானுக்கு திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டார். இதுக்கு மேலே என்னவோ மேலே போகணும் அப்படின்னு தோணலை. ஏன் தோணலைன்னா தெரியாது, ஆனால் தோணலை. இங்கே ஒரு சரஸ் இருக்குது. எப்படியுமே இங்கே சீத்தை இருந்தான்னா அந்த சரஸில் பிரார்த்தனுஷ்டானம் பண்ணுறதுக்காக வருவா, அப்போ பார்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது பக்கத்து மரம், சிம்சுப்பா மரம், அதுக்கு கீழே ஒரு பெண்.
அந்த பெண்ணை சுற்றி ராட்சசிகள். அந்த பெண்ணை பார்க்குறார். அந்த பெண் எப்படி இருக்காளாம்? அன்னையை கண்ட வானரனும் அங்கு கண்ணீர் மல்கிய கை குவித்தார். அந்த பெண் எப்படி இருக்காளாம்? உயிரையே ராமருக்காக கொடுத்து, உடம்பையே ராமருக்காக குத்து, ராமர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தபஸ் பண்ணிண்டு ஒரு இலை நகந்தா கூட ராமர் வராரோ என்று பார்த்துண்டு அவளுடைய நிஸ்வாசங்களாலேயே அங்கே இருக்கிற இலைகள்லாம் பட்டு போயிடுமா. அப்படி இருக்காளாம். அப்படி பெருமூச்சு விடுறாளாம். அப்படி ஒரு மலினமான வஸ்திரத்தை அணிஞ்சுண்டு உட்காந்துருக்கா. ததோ மலின சம்வீதாம் ராட்சசீபிஹ சமாவ்ருதாம் உபவாசக்ருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः பினத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோः பீதேனைகேன சம்வீதாம் கிருஷ்டேன உத்தமவாசசா கிரஹேணாங்காரகேணேவ பீடிதாமிவ ரோஹிணி அஸ்ருபூர்ணமுகீம் தீனாம் கிருஷாம் அனஷனேன ச. அந்த அம்மா எப்படி இருக்காளாம்? உபவாசத்தினாலேயே கிருஷையாயிட்டா, உபவாசத்தினாலேயே இழைத்து போயிருக்கா. ராமர் யாரையோ பற்றி நினச்சின்னு இருக்கா, ராமரை பற்றியே நினச்சின்னு இருக்கா. அப்படி இருக்காளாம். அவள் எந்த வஸ்திரம் அணிஞ்சின்னு இருக்காளோ அந்த வஸ்திரமே அப்படியே நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்படி இருக்கான். புகையில் மறைந்த வேள்வித்தியோ இவள் சேற்றில் மறைந்த தாமரையோ மணலில் மறைந்த தங்க பதுமையோ மேகத்தில் மறைந்த நிலவின் வடிவோ கம்பமற்றே விழுந்த கனகலதையோ காதலனை பிரிந்த கிரௌஞ்ச பறவையோ மறைந்த பொருள் கொண்ட திருமறையோ இவள் மறையா புகழ் மிக்க பண்வடிவோ. அந்த பெண் எப்படி இருக்காளாம்? ஒரு தீ புகையினால் எப்படி மறைக்கப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி இருக்காளாம். மேகமண்டலங்களால் மறைக்கப்பட்டிருக்கிற சந்திரனை போல இருக்காளாம். ஸ்தம்பம் இல்லாமல் எப்படி லத்தை கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி இருக்காளாம். கிரௌஞ்ச பறவை தன்னுடைய பர்த்தா இல்லாமல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காளாம். அப்படி ஒரு சேற்றில் இருக்கக்கூடிய பத்மத்தை போல இருக்காளாம், தாமரையை போல இருக்காளாம். ஒரு உயர்ந்த சப்தம் வாச்சம் அர்த்தாந்தரம் கதாம் மருவி அந்த உயர்ந்த சப்தத்துக்கு வேற ஏதோ அர்த்தமாயிடுது இன்னைக்கு அப்படின்னு சில சப்தங்கள்லாம் உண்டு. அந்த சப்தத்தை போல இருக்காளாம். ஒரு வீணை ரொம்ப நாளாக யூஸே பண்ணலன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காளாம். அப்படி இருக்கிற சீதாதேவி இவ சில காரணங்களால் இவ தான் சீதை அப்படின்னு புரியறது ஹனுமானுக்கு. காரணைஹி உபபாதிபிகி. ஏன் அப்படின்னா இந்த சீதை அவளுடைய வஸ்திரத்துலேருந்து ஒரு பார்ட்டு கீழ்ச்சிருந்தா அந்த வஸ்திரம் எது அன்னைக்கு நம்ம பார்த்தோமோ அந்த வஸ்திரம் தான் இன்னைக்கு அணிஞ்சுட்டுருக்கா. எந்த ஆபரணங்கள்லாம் கீழே போட்டாலோ அந்த ஆபரணங்கள்லாம் சீத்தை மேலே இல்லை, இந்த பெண் மேலே இல்லை. மேலும் ராமரோட இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் இல்லையா, ராமர் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த சீத்தையை டிஸ்கிரைப் பண்ணாலோ அதே சீத்தை தான் இங்கே உட்காண்ட்ருக்கா. அந்த சீத்தை கிடச்சிட்டா நம்மளுக்கு அப்படின்னு ஹனுமான் யோசிக்கிறார். மேலே இங்கே ஒரு சீதாயனம், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகத்து என்று சொல்லும்படி ராமாயணத்தையே சீதாயனம் ஆக்கிட்டார்.
சீதைக்காக தான் சரித்திரமே. அப்படி இருக்கிற அந்த சரித்திரத்தை அவர் யோசிக்கிறார். எந்த சீதை யஜ்ஞபூமியை தோண்டும் பொழுது வெளில வந்தாலோ, எவளை நாடியே ராமன் வில் முறித்தாரோ, எவளை தேடியே காட்டில் சஞ்சரித்தாரோ, எவளை வேண்டியே கவி படை திரட்டினாளோ, அவளை கண்டேன் இங்கு என்று உணர்ந்தார். எவ யஜ்ஞபூமியை தோண்டிகிட்டே இருக்கும் பொழுது அந்த யஜ்ஞபூமியிலேருந்து வெளில வந்தாலோ, அதுவும் எப்படின்னா அழுக்கு படிஞ்சிருந்து தான் அப்படி வெளில வந்தாலாம். அப்படி யார் வெளில வந்தாலோ, எவளுக்காக சிவதனுர்பங்கம் பண்ணாரோ ராமர், எவளுக்காக காட்டுக்காடு மலைக்கு மலை மரத்துக்கு மரம் நதிக்கு நதி என்று சீதே ஜானகி மைதிலி வைதேகி எங்கே போன அப்படின்னு கதறிண்டு அலறிண்டு யாரை தேடிண்டு ராமர் வந்தாரோ, எவளுக்காக சுக்ரீவனோட ராமருக்கு நட்பு ஏற்பட்டதோ, எவளுக்காக ராமர் வாலியை வதம் பண்ணாரோ, எவளுக்காக 4 திசையிலையும் வானர சேனை 4 திசையிலையும் பரவித்தோ, எவளுக்காக நாங்கள்லாம் தெற்கு திசையில் வந்தோமோ, எவளுக்காக சம்பாதி தன்னுடைய பிராணனை தரிச்சுண்டு ரக்கைகள்லாம் துளிர்த்தறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ, எவளுடைய கதையை சொல்கிறதுக்காக, எவளுக்காக நான் இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை தாண்டினேனோ, எவளுக்காக பவனத்துக்கு பவனம் சதுரங்குல மாத்ரோப்பி நாவகாஷா ச வித்தியதே அப்படின்னு தேடினேனோ, அந்த சீதை இங்கே உட்காந்துட்டுருக்கா. அப்பேற்பட்ட சீதை, இந்த சீதைக்காக தான் சரித்திரமே அப்படிங்கிற மாதிரியான அந்த சீதை இங்கே உட்காந்துட்டுருக்கா. உடலையும் உயிரையும் உள்ளத்தையும் ரகு ராமனின் போருட்டே அர்ப்பணித்தாள். அன்பின் தவத்தின் கற்பின் வடிவாம் அரங்கனின் உள்ளத்தில் குடிகொண்டாள். அந்த சீதை எப்படி இருக்காளாம், ராமர் அப்படிங்கிற ஒரே பர்சனை யோசிச்சுண்டு அவரை அடையணுங்கிறதுக்காகவே வாழ்ந்துண்டு, அவரை என்றைக்கும் ஒரு நாள் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஆசைக்காகவே வாழ்ந்துண்டு, அவரை தவிர இன்னொரு தாட் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டுருக்காளாம். அவருக்காக தான் உயிர், அவருக்காக தான் இந்த உடம்பே, அவருக்காக தான் அப்படின்னு இருக்கிற சீதாதேவி. இவளை பார்த்து ஹனுமான் ராமர்கிட்ட மனசால போனாராம். பிரசசம் சஜதம் பிரபும், பெரியவர் தான் ராமர் அப்படின்னு யோசிச்சாராம். ஏன் அப்படின்னா, துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா எய்மாம் மத்த காஷினீம் சீதாம் வினா மகாபாஹு முகூர்த்தம் அபி ஜீவதி. இப்பேற்பட்ட சீதை இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்கிறாரே, பெரியவர் தான் ராமர். துஷ்கரம் குருதே ராமஹா ஹீனோ எதனையா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் ந சோகேன அவசீததி. இந்த சீதை இல்லாமல் ஜீவிச்சுருக்கார். ஏன் அப்படின்னா, அவருக்கு சோகம் இருக்குது, ஆனால் அவசாதனம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ இருக்கிற சைக்காலஜியில் பேர் சொல்லுவா. என்ன அப்படின்னா, சோகம் இருக்குது, சீத்தை போயிட்டாலே சீத்தையை அடையணுங்கிற விருப்பம் இருக்குது, சீத்தை எங்கே போனாலோ அப்படிங்கிற தவிப்பு இருக்குது, எல்லாமே உண்டு. ஆனால் அதுக்காக ஒரு க்ஷணம் கூட சீத்தை அடையிறதுக்காக என்ன பிரயத்னம் இருக்கோ அது ஒரு க்ஷணம் கூட நிற்காது. தேடுவார், ஆனால் தேடும் பொழுதும் இப்படி தேடிண்டே வந்து சுக்ரீவனோட சமாகமம் அப்படி தான் தேடுவார். 4 மாதம் கதறின்னு இருந்தாரே எதுவுமே வேலையே பண்ணாமல் அப்படின்னா, அந்த 4 மாதம் யாராலையும் கிளம்ப முடியாது. வானர்கள்லாம் அந்த 4 மாதத்தில் கிளம்பினாலாம் சேத்துலையும் புதர்லையும் மாட்டின்ட்டு திண்டாடுவா. அந்த சமயத்தில் விஷ்ராந்தி இருக்குது. அந்த சமயத்தில் கதறினார். அந்த சமயத்தில் சீத்தை மட்டும்தான் தியானமாக இருந்தார். அப்படி இருந்தார் ராமர். அதனால என்ன அப்படின்னா, சோகம் இருக்குது, அவளை அடையணுங்கிற விருப்பம் இருக்குது, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற ஆசையும் இருக்குது. சீத்தை வேணும் அப்படிங்கிற, சீத்தை எங்கே போனாலோ அவள் எப்படி இருக்காளோ என்ன பண்ணுறாளோ அப்படிங்கிற பதட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும்
அதனால நான் என்னுடைய வேலையை நிறுத்தினேன்னா சீத்தையை திரும்பி அடைய முடியாது அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸும் இருக்குது. அதனால ந ஷோகேன அவசீததி, ஷோகம் இருக்குது ஆனால் அவசாதனம் இல்லை. இதையே அடுத்த சர்க்கத்தில் அப்படியே சீதைக்கு போடுறானோ. ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே. ந அத்தியர்த்தம் க்ஷுப்யதே. ஷோகம் இருக்குது, பதட்டம் இருக்குது, ராமருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. எப்படி ராவணன் இவளை அபகரிச்சன் வந்திருக்கான்னா, ராமர் எங்கேயோ போயிருக்கார் காட்டுக்குள்ளே. அதுவும் எந்த மாதிரி காடுனா ஏதோ இன்னைக்கு இருக்கிற காடுலாம் இல்லை, தண்டகாரண்யம். அன்னைக்கு இருக்கிற தண்டகாரண்யம் அதுக்குள்ளே போயிருக்கார். ஏதோ ஒரு மானை துரத்திண்டு போனார்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமருடைய குரல் கேட்டது. என்ன ஆச்சு ராமருக்குன்னு தெரியாமல் லக்ஷ்மணரை ரமிச்சேன். லக்ஷ்மணருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது, ராமருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த சமயமாக ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் சீதைக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியாது. உயிரோடு இருக்காரா இல்லையா, அயோத்தியாவுக்கு திரும்பி போயிட்டாரா நான் இல்லைன்னு அப்படின்லாம் மேலே பின்னாடி கதறா. அப்படி இருக்கிற சீதை அவ்வளோ சோகம் இருக்குது, அவ்வளோ பதட்டம் இருக்குது. அந்த ராமரை திரும்பி அடைவோமா எதுவுமே தெரியாதே அப்படின்னு இருக்கும் பொழுதும் இவ்வளோ சோகத்தை இன்டியூஸ் பண்ணி விடலாமேன்னு ராவணன் பேசும்பொழுது அதை அந்த சோகத்தை முகத்தில் கூட காமிக்கலை எங்கிறது தான் நாத்தியர்த்தம் க்ஷுப்யதே தேவி அப்படிங்கிறது. அப்படி இருக்கலாம். கங்கையில் நிறைய நதிகள் விழுறது, அதுக்காக கங்கை ஆடி போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கங்கையை போல் இருக்கலாம் சீதாதேவி. அப்படி இருக்கக்கூடிய சீதை, அப்படி இருக்கக்கூடிய ராமர். அதனால என்ன அப்படின்னா, துல்யசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தம் சேயம் அசிதக்ஷணா. ராமருக்கு ஏற்றவள் சீதை தான், சீதைக்கு ஏற்றவள் ராமர் தான். ராமருக்கு தான் சீதை, சீதைக்கு தான் ராமர். ராமரும் சீதையும் ஒரே மாதிரி தான் இருக்கா. எனக்கு எதுவுமே வித்தியாசமே தெரியல. அங்கேயே காரணேகி உபபாதிபிகி அப்படின்னு சொல்கிற இடத்துலையே இன்னொரு ரீசன் சொல்கிறார். ராமர்கிட்ட என்னெல்லாம் பார்த்துருக்கேனோ அந்த ஆட்ரிபியூட்லாம் இவள்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறார். உங்க பிரத்யங்க சௌஷ்டவம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சீதைக்கு வில்ல கொடுத்துட்டா ராமர், அதான் சீதையும் ராமரும் ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய சீதாதேவி. அப்போது சீதைக்கு தான் ராமர், ராமருக்கு தான் சீதை அப்படின்னு வாழக்கூடிய ரெண்டு பேர். இவா ரெண்டு பேருமே தவிக்கிறா அப்படின்னா, மான்யா குரு வினீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய குரு பிரியா ஏதி சீதாபி துக்கார்த்தா காலோஹி துரதிக்ரமஹா. காலத்தை கடக்கவே முடியாதுன்னு அர்த்தம். எதி சீதாபி துக்கார்த்தா, அப்பேற்பட்ட சீதையும் துக்கத்தில் இருக்கா என்றா காலத்தை கடக்க முடியாது என்று அர்த்தம். சீதை எப்பேற்பட்டவன்னா ஜானகி பகுபாந்தவா என்று ராமரே சொல்கிறார். அப்பேற்பட்டவளாம். ராமர் இருக்கும் பொழுது என்ன வந்தது எனக்கு அப்படின்னு தானே கிளம்பினா. பாரியா சர்வாதிதேரப்பி, அப்பேற்பட்டவரோட பத்னி, அப்பேற்பட்ட 3 தேவரர்கள், அப்பேற்பட்ட மாமனார், அப்பேற்பட்ட அப்பா, இவ்வளோ பேரும் இருக்கக்கூடிய அந்த சீதை. அப்போ என்னன்னா ஜானகி பகுபாந்தவா அப்படிங்கிறது. அப்போது அப்பேற்பட்ட சீதையும் கஷ்டப்படுறா அப்படின்னு ஒரு காலம்னா, காலம் கடக்க முடியாதது என்று தெரியறது இதுலேருந்தே. ராமர் சீதையை விட்டுட்டு 4 விதமாக தவிக்கிறார். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆஷ்ரிதா இதி ஆண்ட்ரசம்ஸ்யதா பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேனச்ச. ஒரு ஸ்திரீ தொலைஞ்சு போயிட்டாளே என்கின்ற காருண்யம், நம்மளை அடைந்தவள் ஆசிரித்தவள் அவ தொலைஞ்சு போயிட்டாளே அப்படிங்கிற சரணாகத வாத்சல்யத்துவம், மேலே என்னுடைய பத்னி தொலைஞ்சு போயிட்டாளே, பத்னி நஷ்டேதி ஷோகேன அதனால ஏற்பட்ட சோகம், என்னுடைய பிரியை தொலைஞ்சு போயிட்டாளே அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட பிரேம, எல்லாத்தினாலையும் தவிக்கிறார் ராமர். சீதை எப்பேற்பட்டவள்னா, அந்த சீதைக்காக இந்த 3 உலகத்தையும் திருப்பி போட்டாலும்
ஏற்ற மாதிரி தான் இருக்குமா. இந்த சீத்தையை அடையணுங்கிறதுக்காக ராமர் இந்த 3 உலகத்தையும் திருப்பி போட்டாலும் அது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, ராஜ்யம் வா த்ரிஷுலோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயா நப்னுயாத் கலாம். இந்த 3 உலகமும், இந்த 3 உலகமா சீதையா அப்படின்னு கேட்டால், இந்த 3 உலகத்தையும் சேர்த்து போட்டாலும் சீத்தையோட நகமணி ஜோதி கூட ஈடாகாதான் அப்பேற்பட்ட சீத்தையாம். அப்படி அந்த சீத்தையை விட்டுட்டு ராமர் இருக்காரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். சீத்தையை பற்றி மேலே 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 வால்மீகி இங்கே கிட்டத்தட்ட 3 சர்க்கம் 4 சர்க்கம் சீத்தையை பற்றியே சொல்லிகிட்டே வரார். அப்படி இருக்கா சீத்தை. நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்பஃலத்ருமான் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவ அனுபஷ்யதி சமீபம் ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனः சங்கல்ப ஹயசம்யுக்தைः யாந்திமிவ மனோரதைः. அங்கே இருக்கிற ராட்சசிகள்லாம் பார்க்கல, அங்கே இருக்கிற புஷ்ப பலத்ருமங்கள்லாம் பார்க்கல. என்ன பார்க்குறா அப்படின்னா, அவள் வந்ததுலேருந்து அவள் இருக்க போகிற சமயம்லாம் ஒரே ஒருத்தர் தான், ராமர் 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 ராமர். அதே ராமர் தான் பார்த்துட்டுருக்கா. தன்னுடைய சங்கல்பமாகிய குதிரைகளை கட்டி தன்னுடைய மனசாகிய ரத்தத்தினால ராமர் கிட்ட போகிறாளாம். அப்படி இருக்கக்கூடிய சீதாதேவி அப்படின்னு சீத்தையை பற்றி இப்படி சொல்லிகிட்டே வந்தவர், அடுத்த நாள் வெடிய கார்த்தால கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம், அந்த சமயத்தில் வேத கோஷங்கள்லாம் கேட்குறதான். யாரோ தேஜஸோட பயங்கர தேஜஸ்வியாக யாரோ வரா, ராவணன் வரான். இப்படி கார்த்தால எழுந்தோடனே சீதா ஸ்மரணை தானாம். அவன் என்ன பண்ணான், கார்த்தால எழுந்தோடனேலாம் தெரியாது, நேராக அங்கேருந்து சீத்தைட்ட வந்துட்டான். அவன் வரான்னா பின்னாடியே இந்த அவனோட பத்னிகள்லாமும் வராளாம். ஒருத்தி சாமரம் போட்டுட்டே வரா, ஒருத்தி கொடை பிடிக்கிறா, ஒருத்தி வந்து பன்னீர் தெளிக்கிறா. அப்படி இவன் பின்னாடியே வரா. இப்படி ராவணன் வரான். ராவணன் வந்து சீத்தையை பார்த்து பேச ஆரம்பித்தான். சீத்தே, கண்ணே காண்பாய் எந்தன் வலிமையை, பெண்ணே ராவணை மறந்திடுவாய், செல்வியே என் செல்வம் அனுபவிப்பாய், நீ ஜனகனுடன் நன்கு பகிர்ந்திடுவாய். சீத்தே, நீ வந்து ராமனை மறந்து போயிடு. ராமர் 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 ராமன், நீ வந்த காலமாக நானும் பார்க்குறேன் ராமர் ராமர் ராமன், ராமரே யோசிச்சுட்டு இருக்கேன் என்னவோ. அப்படி என்ன இருக்குது ராமர்கிட்ட? அவன் ஏதோ காட்டில் துரத்தப்பட்டிருக்கான், இத்தனைக்கு உயிரே விட்டாலும் விட்டுருப்பான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது இங்கே யாருக்கும். அப்படி இருக்கிற ராமர் தானே, அவனை மறந்துடு. நீ வந்து என்னோட இருந்தால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? இந்த லங்கைக்கே பட்ட மகிழ்ச்சியாக இருக்கலாம், பட்ட ராணியாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நீனு என்னோட செல்வங்கள்லாம் அவனுக்கு கொடுக்குறேன், என்னோட செல்வங்கள் ஜனகனுக்கு வேணாலும் கொடுக்குறேன், எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோ நீனு அப்படின்லாம் சொல்கிறான். இவனை பார்த்து இந்த இடத்துல தான் ராமர் போயிருந்தாலும் போயிருப்பார் அப்படின்னு இன்டியூஸ் தான் பண்ணுறான். இருந்தாலும் அப்போது போயிருப்பாரா, என்ன போயிட்டாரா, என்ன இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இவன் முகத்தில் தெரிஞ்சிருந்தா கூட அதை பிடிச்சின்றுவான் ராவணன். ஆமாம்மா போயிருப்பார் போயிருப்பார் போயிருப்பார். அப்படி தான் கைகேயிக்கும் மந்தரைக்கும் நடக்கிற சம்பாஷணத்துலேயே ஒரு இடத்துல கைகேயி சொல்கிறா, எனக்கு வந்து ராமன் சுஷ்ரூஷை பண்ணுறான், அதனாலே எனக்கு ராமன் இன்னும் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறா. அதுவா ராமன் வந்து ராஜாவானோடனே சுஷ்ரூஷை பண்ண மாட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதை பிடிச்சுன்ட்டா மந்தரை. அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம காமிச்சு கொடுத்தா கூட பிடிச்சின்றுவானா. அப்படியா அப்படின்னா பிடிச்சின்றுவான், அதை பிடிச்சின்றுவான். ராமர் போயிருப்பார், நீ அதெல்லாம் ராமரை பற்றி கவலையே படாத இன்னுமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணாலும் மனசில் இருக்கலாம், ஆனால் ஓன்ட்ட நான் எதுவும் காமிக்கணுங்கிறது இல்லை. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. நான் உன்னை புல்லா மதித்தேன், புல்லை எடுத்து அவன் முன்னாடி போட்டானான். நீயும் புல்லும் எனக்கு ஒன்று தான்.
அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சீதைக்கு புரியும், ராவணனுக்கு புரியும். அப்போது மேலே பேச ஆரம்பிச்சா, என்னை கொண்டு போய் ராமர்கிட்ட கொடுத்துரும், தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்காத, கொடுத்து ராமர்கிட்ட சரணாகதி பண்ணிவிடு. சரணாகதி பண்ணால் ராமர் ஏற்றிப்பாரா அப்படின்னா, நான் இருக்கேனே உனக்கு என்ன வந்தது. மேலும் என்னென்னா சரணாகதி பண்ணு, நானும் ராஜா தான் அவனும் ராஜா தான், நான் எதுக்கு சரணாகதி பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா சுக்ரீவன் மாதிரி ராமரோட நட்பு ஏற்படுத்திக்கோ என்று சீதை சொல்கிற அழகு. மேலே சொல்கிறா, இஹசந்தோ நவாசந்தி சத்தோவா நானு வர்த்தசே ததாபி விபரீதா தே புத்தி ஆச்சாரவர்ஜிதா. இங்கே சாதுக்கள்லாம் இல்லையா? இல்லை நீ சாதுக்களில் தான் அனுசரிக்கலையா? அதான் என்ன அர்த்தம்னா, சாதுக்கள்லாம் இந்த லங்கையில் இருக்கவும் இருக்கா, பீஷணன் மால்யவான் முதலிய சாதுக்கள்லாம் இருக்க தான் இருக்கா. சாதுக்களையும் அனுசரிக்கிறான். விபீஷன் என்ன சொல்லணுங்கிறத கேட்டுக்கிறான். அப்படி தான் இருக்கான். இருந்தாலும் நீ அவளை எதுக்கு அனுசரிக்கிறன்னா, உன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அனுசரிக்கிற, உன்னோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அனுசரிக்கிற, தர்மம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுசரிக்கலை. இந்த இடத்துல அப்பா வந்து துரியோதனோட கம்பேர் பண்ணுவாள். துரியோதனன் பீஷ்மர், துரோணர் எல்லாரும் அவன் பக்கம்தான். ஆனால் அதனால் என்ன வந்தது? பீஷ்மராக இருக்கலாம், துரோணராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், விதுரராக இருக்கலாம், இவாள்லாம் அவன் சபையில் தான் இருந்தா. இருந்தாலும் இவானால் அவனுக்கு என்ன வந்தது? அவன் திருந்தினானா? அவள் சொல்கிறதுலாம் இவன் கேட்கலையா? அவள் சொல்கிறதுலாம் கேட்டுருந்தான் இருந்தான். ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திகி, எனக்கு தர்மம் தெரியும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தானே தவிர, அவள்லாம் அப்போ எதுக்கு வச்சுட்டு இருந்தான்? அவள்லாம் மகாவீரர்கள், அவள்லாம் இந்த பக்கம் இருந்தால் யுதிஷ்டிரன் அங்கே அந்த பக்கத்துலேருந்து அடாடா தாத்தாலாம் அந்த பக்கம் இருக்கா, என்னோடய குரு அந்த பக்கம் இருக்கார் அப்படின்னு சொல்லி நடுங்குவாரே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தான். வேறு எதுவும் அவள் இருக்கிறதுக்கு வேறு எதுவும் இவனுக்கு ரீசன் கிடையாது. அவள்கிட்டேருந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கலாமே. ஒரே துரோணர்கிட்டேருந்து தான் யுதிஷ்டிரன் கற்றுண்டார், ஒரே துரோணர்கிட்டேருந்து தான் இவனும் கற்றுண்டான். அப்படின்னா இவன் இதை கற்றுண்டான், அவர் அதை கற்றுண்டார். இதான் 2 பேருக்கும் வித்தியாசம். அப்போ என்ன அப்படின்னா, உனக்கு ஓப்பனிங் இருந்தால் அவர் உள்ள நுழைய முடியுமே தவிர, உனக்கு ஓப்பனிங் இல்லைன்னா நுழைய முடியாது, தர்மம் நுழையாது, அவ்வளோதான். அப்போது நீ திருந்தணும்னு நினச்சாதான் திருந்துவ அப்படின்னு சொல்கிறாளாம். இப்படி சொல்கிறா, பொல்லாரக்கனே தொல்லை செய்யாதே, புல்லாய் மதித்தேன் உன்னை கல்லெஞ்சுக்காரனே, வள்ளுயர் தோழினான் நல்லியலான் புவியில் வல்லரக்கரை கிள்ளி களைவார். நான் யார் ஆசிரியத்தவர்னு தெரியுமா? எப்பேற்பட்ட புஜதண்டங்கள் பாகுச்சாயாம் அவஷ்டப்தா அப்படின்னு அன்னைக்கு சொன்னான் இல்லையா அப்பா, அப்படி எப்பேற்பட்ட புஜதண்டங்களை ஆசிரிச்சவ நான் அப்போது நான் என்ன சொல்லுவேன்? நீ என்னை திரும்பி அவர்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு தானே சொல்லுவேன். அதனால என்னென்னா, நீ கிளம்பிப்போ, இல்லைன்னா என்னை திரும்பி கொடுத்துரு, ஏதாவது பண்ணு, என்னை இங்கே பாதர் பண்ணிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாளாம். இதை கேட்டோடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. என்னையே பார்த்து நீ இப்படி பேசுகிற பார்த்தியா, வதார்ஹாம் அவமானார்ஹாம், எப்பேற்பட்டவன் நீ என்ன தெரியுமா உன்னை பண்ணணும்? நான் வதம் பண்ணணும் உன்னை. ஆனால் ஏதோ வதம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா தன்னுடைய வாளை ஏந்தினா, இப்போவே உன்னை வதம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கேருந்து வரானான். அவனை பார்த்தா எப்படி இருக்கான்? ஸ்மசான சைத்திய பிரதிமகா பூஷிதோபி பயங்கரஹான் இருக்கான். அப்படியே ஸ்மசானம் அப்படியே உருவம் எடுத்து நடந்து வந்த மாதிரி இருக்கான். அப்படி இருக்கு. அவன் அங்கேருந்து வரான். அங்கேருந்து வந்தா சீதை இப்படி பார்க்குறா. சீதையை பார்த்தா அங்கே அந்த பக்கம் இருக்கிற சில ராட்சசிகள்லாம், சில கந்தர்வ ஸ்திரீகள்லாம் சீதையை சமாதானப்படுத்துகிறா. அந்த சமாதானத்தில் இவ இன்னும் பேசுகிறாளாம். பஸ்மார்ஹ தேஜஸா, நீ என்னுடைய தேஜஸ்னாலேயே நான் அன்றைக்கே உன்னை பொசுக்கியிருப்பேன். ஆனால் எனக்கு ராமருடைய ஆக்ஞை இல்லை, அதனால பஸ்மம் பண்ணாமல் இருக்கேன் உன்னை
அப்படின்னு இவன் மேலே பேச அவனுக்கு இன்னும் கோபம் வர அங்கே தானியமாளி வந்து தடுத்து நிறுத்துறா. என்னாச்சு உங்களுக்கு? திரும்பி வந்துருங்கோ என்னோட, நான் இருக்கேனே உங்களுக்கு, என்னோட இருங்கோ நீங்கள். மயா கிரீட மகாராஜ சீதையா கிம் தவானயா விவர்ணயா கிருபணயா மானுஷ்யா அக்ஷசேஸ்வர. உங்களுக்கு என்ன, நான் இருக்கும் பொழுது நீங்கள் என்னவோ இந்த மானுஷி வந்து ஏற்றுப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி இங்கே வந்து ஒரு வேலையாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் இப்படி வந்து சொல்கிறதும் அங்கே இது நம்ம ஒரு நாளுக்கு நம்ம இந்த கதையை வால்மீகி சொல்கிறாரே தவிர இதானே டெய்லி நடந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் இவன் வருதும் அவள் அதுக்கு மேலே பேசுகிறதும், ராவணன் அதுக்கு மேலே கோவப்படுறதும் அவள் அதுக்கும் மேலே பேசுகிறதும், இதுதான் டெய்லி நடந்துட்டுருக்க ரொட்டீன் தான். இது உங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டு வருது. நம்ம திரும்பி போயிடலாம் வாங்கோ அப்படின்னு தானியமாக நிறுத்தி அழைச்சின்னு போயிட்டான். அவனும் பார்த்தான், சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அங்கே இருக்கிற ராட்சசிகள்லாம் பார்த்தான், இவளுக்கு 2 மாதம் உயிர் பிச்சை. இவன் என்ன உயிர் பிச்சை கொடுக்கறது? இவளுக்கு 2 மாதம் உயிர் பிச்சை. இவன் 2 மாதத்தில் என்கிட்ட வரல அப்படின்னா அவன் இவளை என்னுடைய பிராத்தர் ஆகாரத்துக்கு வெட்டி போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் எதாவது பண்ணி அவளை ஒத்துக்க வைங்கோ என்று சொல்லிட்டு இப்படி தானியமாலினியோட கிளம்பிட்டான். இங்கே ராட்சசிகள்லாம் ராவணன் போயிட்டான், விட்டுருலாமே அவளை, பாவம் அவ. ஆனால் அது கிடையாது. இந்த ராட்சசிகள்லாம் சூழ்ந்து உட்காந்துண்டா. இவாள்லாம் பேச ஆரம்பிச்சா. ராவணனே தேவையில்லைன்னு இவாள்லாம் பேச ஆரம்பிச்சாலாம். அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், நாங்கள் அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு தான் உட்காந்துட்டுருக்கா அவ. ஆனால் ஒன்று அவளுக்கு மனசுக்கு ஏற்கலை. ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு திரும்பியும் ஒவ்வொருத்தர் ஒரு 4-5 ராட்சசிகள் பேசுகிறா. ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுதும் கடைசியாக முடிக்கிறது என்னென்னா, ராவணன் பேர்பட்டவன், ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருத்தி சொல்கிறா, உன்னோட பத்தி பக்திலாம் எனக்கு புரியறதுமா, ஆனால் ராமர் எங்கே, ராவணன் எங்கே, ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இப்படி ஒருத்தருக்கு பேசிக்கிறா. கடைசியாக அங்கே சூர்பனக்கான ஒரு ராட்சசி அவள் பார்த்தா, இதெல்லாம் சரி வராது, இவளை வதம் பண்ணிடலாம், வதம் பண்ணிட்டு ராவணன்ட்ட சொல்லிக்கலாம், இவளே போயிட்டா, ராமர் நினச்சேன்னு போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். டெஃபினட்டாக ராவணன் என்ன சொல்லுவான்னா, நீங்களே சாப்பிட்ருங்கோன்னு தான் சொல்லுவான். அதனால் தொட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு வா, நம்ம இப்போவே வெட்டி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறாளாம். இப்படி இருக்கக்கூடிய ராட்சசிகள் இவ்வளோ சூழ்ந்து உட்காண்டிருக்கா. சீதை மெதுவாக பேச ஆரம்பித்தா. சின்ன பின்னா விபக்தாவா தீப்தே வாக்னௌ பிரதீபிதா ராவணம் நோபதிஷ்டேயம் கிம் பிரலாபேன வஷ்சிரம். இவ்வளோ நிறைய பேசிகிட்டே வரையிலே ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனை கல்யாணம் பண்ணிட்டுக்கோன்னு இவ்வளோ நிறைய நீங்கள்லாம் புலம்பின்ட்டுருக்கேன். உங்களுக்கெல்லாம் டைம் வேஸ்ட். ஏன் அப்படின்னா கிம் பிரலாபேன வஷ்சிரம். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் ராமருக்காக தான் வாழ்வேனே தவிர ராவணன் நோக்கி போக மாட்டேன். அதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அலையிறது அப்படிங்கிறது. சின்ன பின்னமாய் என்னை செய்தாலும் சீற்றம் கொண்டே என்னை கிழித்தெறிந்தாலும் ஆராவமுதனாம் ராகவனை யான் மறந்தும் மறையோனை மறக்க மாட்டேன். இங்கே ஒரு பெரிய பதிவிரதா லிஸ்ட் வைக்கிறா. சத்தியவானை சாவித்ரி போலும் சூரிய தேவனை சுவர்ச்சலை போலும் நலனைடதனை தமயந்தி போலும் லலம் மிக்க சௌதாசனை மதயந்தி போலும் வசிட்ட முனிவரை அருந்ததி போலும் சிட்டராமத்தீரியை அனசூயை போலும் சோமனை ரோஹிணி தேவியார் போலும் ராமனை யானிங்கு அனுசரிக்கின்றேன்.
இங்கே ஒரு பெரிய பதிவிரதா லிஸ்ட். எப்படி சாவித்ரி சத்யவானை அனுசரித்தாலோ, எப்படி சூரியனை சுவர்ச்சலாதேவியை அனுசரித்தாலோ, எப்படி நலனை தமயந்தி அனுசரித்தாலோ, எப்படி சௌதாசனை மதயந்தி அனுசரித்தாலோ, எப்படி வசிஷ்டரை அருந்ததி அனுசரித்தாலோ, எப்படி அத்ரிய அனசூயை அனுசரித்தாலோ, எப்படி சோமனை ரோஹிணி தேவியை அனுசரிக்கிறாளோ, அப்படி நான் ராமரை அனுசரிக்கிறேன். ராமருக்காக தான் நான் வாழறேன். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே தவிர, எனக்கு டைம் வேஸ்ட்டே தவிர, நான் நீங்கள் சொல்கிறத பண்ண போகிறதில்ல. அதனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வெட்டி போடுறதுனாலும் வெட்டி போடுங்க. நீங்கள் சுக்குநூறாக என்னை வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு அங்கமும், அங்கே வெட்டி போட்ட ஒவ்வொரு அங்கமும் ராமநாமத்தை சொல்லும். ஆனால் ராவணனை பற்றி ஒரு க்ஷணம் கூட நான் யோசிக்க மாட்டேன் என்று சீத்தை சொல்கிறா. அப்போது அங்கே ஒரு சீனியரான ராட்சசி திரிஜட்டா என்று பேர். சீத்தைக்கு மாத்ருஸ்தானமாக அவ தூங்கின்னு இருந்தா. மெதுவாக எழுந்துண்டா. என்னப்பா பண்ணின்னு இருக்கேள் நீங்கள்லாம் அப்படின்னா இந்த ராட்சசிகள்லாம் பார்த்தா. என்னாச்சு அப்படின்னா இவ சொல்ல ஆரம்பிச்சா. அதுவா, நான் ஒரு ஸ்வப்னம் பார்த்தேன். என்ன ஸ்வப்னம்? ஸ்வப்னம் என்னன்னா, சீதை நிச்சயமாக ஜெயிப்பதாகவும் ராவணன் நிச்சயமாக தோப்பதாகவும் ஸ்வப்னம். அது என்ன ஸ்வப்னம்? அது ஸ்வப்னம் நான் சொல்கிறேன், சீத்தையை விட்டுருங்கோ அப்படின்னு ஸ்வப்னத்தை ஆரம்பிக்கிறா. நிறையா ஸ்வப்னம் பார்த்தேன். முதல் காட்சி என்னன்னா, சீதாதேவி ஒரு வெள்ளை வெள்ளேர்னு இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே நிற்கிறா. வெள்ளை புடவை உடுத்தின்னு இருக்கா. ராமர் அங்கே ஒரு வெள்ளை யானை மேலே ஐராவதத்துக்கு மேலே வரார். அந்த யானை மேலே வந்து அந்த யானை தன்னுடைய காலை மடக்க, அந்த யானை மேலே தன்னுடைய காலை வச்சு ராமருக்கு தன்னுடைய கையை கொடுத்து ராமருக்கு பின்னாடி ஏறி உக்காந்துக்கிறாளாம். அப்படி இருக்கக்கூடிய சீதாதேவி, அந்த சீத்தையை நான் பார்த்தேன். ராமருடைய மடி மேலே ஏறி உட்காந்துக்கிறாளாம் அந்த சீதாதேவி. அந்த சீத்தையை நான் பார்த்தேன். மேலும் என்ன பார்த்தேன் அப்படின்னா, மேலும் சிலதெல்லாம் பார்த்தேன். ராவணன், இந்திரஜித், கும்பகர்ணன் அப்படிங்கிற பெரிய பெரிய ராட்சசர்கள்லாம் இங்கே யார் இருக்காளோ, அதர்மிஷ்டர்கள், எப்பேற்பட்ட அதர்மங்கள்லாம் பண்ணவாள்லாம் யார் இருக்காளோ அவள்லாம் சிலெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஒரு கருப்பு கலர் புடவையை கட்டிண்டு ஒரு அம்மா, காளி கர்தமளிப்தாங்கி திஷம் யாம் யாம் பிரகர்ஷதி அப்படின்னு சொல்லும்படி ஒரு கயரை வச்சு அந்த ராவணனை கட்டி பிடிச்சி இழுக்கிறாளாம். எந்த திசையில் அப்படின்னா, யாம் யாம் திசையன், யமன் எந்த திசையில் இருக்கானோ அந்த திசையை நோக்கி பிடிச்சி இழுக்கிறாளாம். ஏன் யூஸ்வலாக யம பார்ஷதர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே என்ன காளி அப்படின்னா, அப்பா இங்கே சொல்லுவா, நிறையா இவன் ஸ்திரீகளுக்கு தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால காளி வரா என்று சொல்லுவா. அந்த மாதிரி சொல்லும்படி காளி கர்தமளிப்தாங்கி அப்படின்னு அவள் வந்து பிடிச்சி இழுக்கிறா. இவன் அதுக்கு மேலேயும் சிரிச்சுண்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கான். மொட்டையை அடிச்சு விட்ருக்காளாம். என்னெல்லாமோ டிஸ்கிரைப் பண்ணுறான் இந்த இடத்துல. மேலே இந்திரஜித்து, கும்பகர்ணன் வராகத்துக்கு மேலேயும் ஒட்டகத்துக்கு மேலேயும் இப்படிலாம் வரா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று மேலே வரா. இப்படிலாம் வரும்பொழுது ஒன்றே ஒன்று நான் பார்த்தேன். ஸ்வேதச்சத்ரோ விபீஷணஹா, வெண்கொட்ட கொடைக்கு கீழே விபீஷணன் லங்கா ராஜ்யத்தை ஆண்டுன்றதையும் நான் பார்த்தேன். இன்னொரு காட்சி கடைசியாக நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு வானரன், யாருன்னெலாம் தெரியாது, அந்த வானரன் இந்த லங்கையே எரிச்சு விட்டா மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன். அதனால நான் சொல்கிறேன், இது எல்லாத்தினாலையும் சீதைக்கு தான் ஜெயம் ஏற்படும். அதனால் என்னென்னா, பிரணிபாத்த பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீர் மகதோபயாத். நம்ம எல்லாருக்கும் ஒரு மகத்தான பயம் வரப்போகிறது, அது நிச்சயம். ஆனால் அந்த பயத்திலேருந்து ஒருத்தரால் நம்ம காப்பாற்ற முடியும்னா அது இந்த சீத்தை தான். அதனால் நம்ம எல்லாரும் இந்த சீத்தைட்ட
க்ஷமா பிரார்த்தியாக இருந்து மேலே நம்மளோட வேலையை பார்க்கலாம், இந்த சீத்தையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு திரிஜட்டா சொல்கிறா. இவாள்லாம் என்ன பண்ணாலோ தெரியாது, ஆனால் இவாள்லாம் என்ன பண்ணாங்கிறத பற்றி சொல்லலை. ஆனால் ஒன்று வருது, இவாளுக்குலாம் 2 விஷயம் நன்னா பண்ண தெரியும். 3 விஷயம் ஆக்சுவலி 3 விஷயம் நன்னா பண்ண தெரியும். என்ன அப்படின்னா, ஒன்று யாரையா போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதுவும் வர்பல் டார்ச்சர். நான் அது பண்ணுவேனாக்கும், நான் இது பண்ணுவேனாக்கும் அப்படின்னு சொல்கிறது. நான் உன்னோட நெஞ்சை பிழைப்பேன், உன்னோட கழுத்தை பிழிஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறது. இல்லைன்னா தூங்க தெரியும், இல்லைன்னா சாப்பிட தெரியும். இது 3 நன்னா தெரியும் இவாளுக்கெலாம். இப்படி திரிஜட்டா சொன்னோடனே எல்லா ராட்சசிகளும் தூங்க போயிட்டா அப்படிங்கிறதோட இங்கே பார்க்குறோம். ராட்சசிகள் எல்லாரும் தூங்கி போயிட்டா.